ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒருமுறை கூட இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களோடு கூட சில நிமிடங்கள் தேவனை குறித்து பேசும்படி எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த அருமையான ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இதை ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரையிலையும் அருமையான இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகரும் போதகருமான பாஸ்டர் தாமஸ் அவர்களோடு கூட இருந்து மிக மகிமையாக இதை நடத்தி வருகிறதை நினைத்து ஆண்டவருக்கு பல கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்ளுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்தை அவருக்கு சொந்தமாக மாற்றுவாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் கருவழியை போல நமது கர்த்தர் நம்மை பாதுகாத்து கிருபையாய் நம்மை நடத்தி வந்தார். கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். வனாந்தரம் வந்தது உண்மைதான். ஆனால் ஒரு நாளும் ஒரு குறைவில்லாதபடி நம்மை நடத்தினார். வனாந்தரத்தை செழிக்க வைத்தார். வனாந்தரத்தில் நம்மை போஷித்தார். நாம் காண்கிற இந்த உலகம் ஒரு வனாந்தரம். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவரோ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நமக்கு உருவாக்குகிறவர். அல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல நம்மை மாற்றுகிற ஒரு தெய்வம். இந்த அருமையான நல்ல காலை நேரத்தில் அல்லேலூயா தேவன் இன்னும் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த புதிய மாதம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் அவரை விசுவாசிக்கிற அத்தனை தேவ ஜனத்துக்கும் சொந்தமானது. ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு சொந்தமானது. ஆபிரகாமுக்குள் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற சத்திய தெய்வத்திற்குள் ஆமென்றும் ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மாதமும் கிருபையாய் பாதுகாத்து வந்தார். ஆமே. இந்த வருஷத்தினுடைய அல்லேலூயா பாதி நாட்கள் கடந்து போய்விட்டது. ஆமேன். அல்லேலூயா. திரும்பி பார்த்தால் எப்படி அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? அவ்வளவு நன்மைகளை இந்த 6 மாதங்களில் அவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் கண்டது அல்லேலூயா ஆபத்துக்கள், நமக்கு நேரிட்ட ஆபத்துக்கள் அநேகம். நம் பார்வையில் வந்தது கொஞ்சம்தான். ஆனால் நமக்கு தெரியாமல் வந்த ஆபத்துக்கள், பொல்லாப்புகள், இது எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை பாதுகாத்தார். விசேஷமாக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாராம். எப்படி அது? பாதங்கள் இடரக்கூடாது. என் பிள்ளைகளுடைய பாதம் கல்லில் இடரக்கூடாது. ஆமேன் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அப்போ நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் சொன்னபடியே அவர்கள் நம்மை பாதங்களிடாதபடி காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நினைத்து பார்த்தால் எத்தனை சோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்த முடியும். இப்படியே அவர் செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் நன்மையானதை கொடுக்கிற தெய்வம். இந்த 7வது மாசத்துல 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற தெய்வம். அல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தினாரே. அந்த 7 என்கிற பரிபூரணமான வார்த்தைக்கு சொந்தக்காரராயிருக்கிற மகாபெரிய தெய்வம் உங்களை பரிபூரண ஆசீர்வாதத்துக்குள் இந்த மாசத்தில் நடத்தி செல்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நாமம் அதில் மகிமைப்படும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சில நிமிடங்கள் ஹalleluya தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 86 5வது வசனம். சங்கீதம் 86 5வது வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஹalleluya. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது எல்லாருக்கும் பழக்கமானது தான் சங்கீதம். சங்கீதம் தெரியாதவங்க தேவஜனங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சங்கீத பகுதி அடிக்கடி படிப்பாங்க. தாவீதின் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாங்க. இங்கே இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் பிராக்கெட்டில் போட்டிருக்கிறது தாவீதின் விண்ணப்பம். ஹல்லேலூயா. தாவீதின் ஜெபம். இந்த காலை நேரம் ஆண்டவர் நம்மை பார்த்தவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கும் தேவன் யார் தெரியுமா? நல்லவர், மன்னிக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். 3 காரியங்கள். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவனுக்கு 3 தன்மைகளை அவர் தன்னுடைய ஜெபத்தில் வெளிப்படுத்துகிறார். 1, அவர் நல்லவர். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் மட்டும்தான் நல்லவர். இத்தனை வருஷம் நாம் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் கடந்து வந்த பாதைகளை ஒன்று திரும்பி பார்த்தால் எத்தனையோ பேர்கள் நல்லவர்கள் போல நம்மிடத்தில் பேசியிருப்பார்கள், பழகியிருப்பார்கள், வாக்குறுதிகளை தந்திருப்பார்கள். எதையும் நிறைவேற்றியிருப்பாங்களா? ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் நல்லவர்களாய் தோன்றினார்கள், நடித்தார்கள். காலம் செல்ல செல்ல அவர்களே நமக்கு சத்துருக்களாய் மாறவில்லையா? ஹல்லேலூயா. அது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இந்த சகோதரன் நல்லவன், இந்த சகோதரி நல்ல ஒரு சகோதரி, ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க, சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க, தேசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க, எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறாங்க என்று சொல்லி நம்முடைய நாவினால எவ்வளவோ புகழ்ந்திருக்கிறோமே. எத்தனை நாட்கள் தான் அந்த புகழ்ச்சி நின்றது? எத்தனை நாட்கள் தான் அவர்கள் நமக்கு நல்லவராக இருந்தார்கள்? அல்லேலூயா. மாயான உலகத்தில் வாழ்கிற எந்த மனுஷனும் என்றைக்கு நல்லவர்களாக இருந்ததில்லை. ஒரு காலகட்டத்தில் அங்கே நல்லவர்களாக இருந்தவர்களையும் சாத்தான் பொல்லாதவர்களாய் நமக்கு எதிராய் மாற்றி கொண்டு தான் இருக்கிறான். இது நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயோ அவங்க நல்லவங்கன்னு நினச்சி, அவங்க இருதயத்தில் சுத்தமுள்ளவங்கள்னு நினைச்சேன், அவங்க எந்த விதமாக தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனால் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் மட்டும்தான் நல்லவர். அவர் மட்டும்தான் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை அப்பா என்று கூப்பிடுகிற, அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறதே. அந்த பாக்கியத்தை மாத்திரம் இழந்து விடாதபடி அதை புதுப்பித்து கொள்ளுங்க. இனி ஒரு நாளும் ஹல்லேலூயா மனுஷர்கள் நல்லவர்கள் என்று அவங்க வாக்குறுதிகளை நம்பி அவர்களுடைய காரியங்களை பெரிதாக நினைத்து கொண்டு நாம் பின்பற்றி போகாதபடி இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இயேசுவை பின்பற்றி அவர் பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருந்தார். அந்த நல்லவரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இறங்கி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளில் அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை நன்றாய் துதியுங்க. அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி பலி செலுத்துங்க. அந்த நல்ல தெய்வத்தை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். 2வதாக மன்னிக்கிறவர். மன்னிக்கிறவர். இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியை நினைக்கிறேன், அவர் மன்னிக்கிறதுல தயை பெருத்தவர். அல்லேலூயா. மன்னிக்கிறவர். பாருங்க, இந்த உலகத்தில் யாராவது நம்முடைய தப்பை மன்னிச்சிருக்காங்களா? அல்லேலூயா. 10 நன்மை செய்தோம்,
அதில் ஒன்றே ஒன்று 11வது பை மிஸ்டேக்காக ஒரு தப்பு நடந்துட்டு, ஐயா இந்த மனுஷங்கிட்ட இருந்து இந்த 10 நன்மையை வாங்கினேனே, இந்த ஆலேலூயா மகன் மூலம் எனக்கு இவ்வளோ நன்மை கிடைத்தது, இந்த சகோதரி மூலம் இந்த தாய் மூலம் எனக்கு இவ்வளவு ஆலேலூயா நன்மைகள் தேவன் கொடுத்தாரே, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு வார்த்தையில் மிஸ்டேக் வந்திருக்கலாம், ஆலேலூயா இல்லது செயலில் ஒரு தவறு வந்திருக்கலாம். ஆமேன். நம்ம யாராவது மன்னிச்சிருக்காங்களா? அந்த 10 நன்மையும் மறந்துடுவாங்க. அந்த 10 நன்மையும் மறந்துட்டு ஆலேலூயா ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒருவேளை அவங்கள காயப்படுத்தும்படியா ஒரு வார்த்தையை நம்ம தெரியாமல் பேசியிருக்கலாம், இல்லைன்னா அவசரப்பட்டு, நம்ம மனுஷர்கள் தானே, அல்லேலூயா மாம்சம் தானே, நம்மகிட்ட குறை உண்டில்ல, ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் பேசிட்டோம், அதை ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்லி கொடுத்துட்டாரு. அவங்க நம்மளை வாழ்த்தியா செய்வாங்க? இந்த பூமியில் யாராவது அப்படி வாழ்த்தி இருக்காங்களா? அழுத்தவே மாட்டாங்க. ஏன்னா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கிற இருதயம் இருக்காது. ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருந்தால், தினமும் தேவ சமூகத்தில் தானியேலை போல 3 நேரம் தவறாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக இருந்தால், அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நேற்று வரை நீ பெற்ற நன்மையை நினை, இது ஏதோ ஒரு சின்ன தப்பு தான், இதை நீ மன்னிக்கணும். உன்னுடைய பாவங்கள் எத்தனையோ இருந்தது, கடற்பஞ்சு போல மாற்றினேனே, இரத்தாம்பரம் போல உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன்னை நான் கடற்பஞ்சு போல மாற்றினேனே. மூட்டை மூட்டையாக இருந்த உன் பாவத்தை எல்லாம் மூட்டை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டு அங்கே சாத்தான் கை வைக்காதபடி அங்கே ஒரு போர்டு எழுதி வைத்தேனே, நோ ஃபிஷிங், இங்கே வந்து மீன் பிடிக்கக்கூடாது, தடை செய்யப்பட்ட இடம், இங்கே என் பிள்ளையினுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து மூட்டை கட்டி போட்டிருக்கிறேன், நீ கிண்டி கிளறக்கூடாது என்று சொல்லி சிலுவையில் தொங்கும்போது சொன்னாரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. அந்த வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வருவார். மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. இந்த நல்ல காலை வேளையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் பாவங்கள் இரத்தாம்பரம் போல் இருக்கட்டும், எந்த கீழ்ப்படியாமையாக இருக்கட்டும், எந்த வேதனையாக இருக்கட்டும், நீ எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, உன்னை இந்த உலகம் மன்னிக்காது, பெற்றவர்களும் அந்த உறவினர்களும் சொந்த இரத்தங்கள் கூட மன்னிக்காது. பிறகு அடுத்தவர்கள் மன்னிப்பார்களா? மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம் என்ன தெரியுமா? அவர் அன்புள்ளவர். அன்பு ஒருத்தருக்குள்ளே இருந்தாதான் மன்னிக்கிறது உண்டாகும். இயேசு அன்பாகவே இருக்கிறார். 1 யோவானில் நீங்கள் படித்து பாருங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அந்த அன்பு தெய்வத்தினுடையதான குணமே மன்னிக்கிறது தான். மன்னிக்கிற ஒரு மனிதன் தேவ அன்பால் நிரப்பப்பட்டவன், தேவனால் நிரப்பப்பட்டவன், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன். ஆகவே அவங்க மன்னிக்கலையே, நான் இப்படியெல்லாம் செய்தேனே என்று கவலைப்படாதீங்க. இதுதான் உலகம். ஆனால் மன்னிக்கிறவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் மன்னிச்சிருங்க, நீங்கள் மற்றவங்க தப்பை மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னித்தா மட்டும்தான் உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் அவர் சமூகத்தில் போய் பதிலை கொண்டு வரும். மன்னிக்காமல் யார் மேலேயும் கசப்பை வச்சுட்டு எவ்வளவுதான் என்னை ஆசீர்வதி என்று இரவு பகலாய் கூப்பிட்டாலும் விடியற்காலத்து வெளிச்சம் வரவே வராது என்பதை இந்த காலை வேளையில் நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பாராக. அவர் உங்களை மகிமையாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஜெபம் பண்ணினேன், எத்தனை மணிக்கூர் பண்ணினேன், எத்தனை நாள் உபவாசம் பண்ணினேன். சில காரியம் நடக்கலைன்னு உடனே இதை சொல்லுவோம், சில காரியம் உடனே நடந்துடும். ஜெபத்தை கேட்டாருன்னு சாட்சி, எவ்வளவு சாட்சி சொல்லுவோம் பாருங்க. அல்லேலூயா. மீடியாவில் வர சாட்சி வெளிப்படுது. ஆனால் சில விஷயங்களில் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். ஜெபம் கேட்காத போல தோன்றும். அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, என்னை கைவிட்டுட்டார், என்னை விட்டு விலகிட்டார். விலக மாட்டார், கூடத்தான் இருப்பார். ஆனால் சூழ்நிலை நம்மளை அப்படி பேச வைக்கும். இங்கே வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். கூப்பிடுங்க. உங்களுக்கு கிருபை வேணுமா? கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் தான் அவருக்கு சொந்த பிள்ளையாச்சே. எந்த நேரமும் கூப்பிடலாமே, எந்த இடத்துல இருந்து கூப்பிடலாமே. படிக்கும்போது படிக்கிற இடத்துல இருந்து, படிக்கிற சமயத்தில் கூப்பிடலாமே, வேலை செய்யும்போது கூப்பிடலாமே, வண்டியில் போகும்போது கூப்பிடலாமே. உங்கள் வாயை யாரும் கட்ட முடியாது.
அல்லேலூயா. உங்கள் நாவு எதுக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு? அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ண, அவரை கூப்பிட. வேண்டாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நாவை தரல. கர்த்தரை நோக்கி கூப்பிட, கர்த்தரை நோக்கி ஜபிக்க, தேசத்தின் அருவருப்புகள் மாற ஜபிக்க, தேசத்தில் உள்ள பாவங்கள் விலக ஜபிக்க, தேசத்தில் உள்ள சாபம் நீங்க ஜபிக்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜபிக்க கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடுகிற யாவர் மேலும் எப்படி இருக்கிறாராம்? கிருபை மிகுந்தவருமா இருக்கிறார். ஐயா, என்னை கேட்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, அவர் கிருபை தான் நமக்கு வேணும் ஐயா. அவர் கிருபை உன் ஆயுசுனால பெருக பண்ணும். அவர் கிருபை உன்னை வாலாக்காமல் தலையாக்கும். அவர் கிருபை உன்னை பேரை பெருமைப்படுத்தும். அவர் கிருபை உன் சந்ததியின் தலைமுறையையும் தேசத்தில் மேன்மையாக வைக்கும். சொல்லிட்டே போகலாம். கிருபை உள்ள தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்மகிட்ட கோபப்பட மாட்டார். நீங்கள் நம்ம பிள்ளைகிட்ட கோபப்படுறோமா? சொந்த பிள்ளைகிட்ட நம்ம ஹல்லேலூயா கடுகடுன்னு நினைப்போம். என் செல்ல பிள்ளைன்னுல சொல்லுவோம். அப்படியானா அவர் தெய்வம். சிலுவையில் தொங்கும்போது சொன்னார் பாருங்க, என் பிள்ளைகளை மன்னிச்சிருங்க, நீங்களும் மற்றவர்களை மன்னிங்க. ஹல்லேலூயா. நீங்களும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. நீங்களும் அவர் மட்டும்தான் நல்லவர் என்பதை புரிந்து அந்த நல்லவருக்கு பாதத்தை மண்டியிடுங்க. நமக்கெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. ஆமே. மகதலேனா மரியாள் என்று ஒரு தாய் இருந்தாங்க. இயேசு எங்கே போனாலும் சரி ஆளாக அவர் பாதத்துக்கிட்ட போயிடுவாங்க. எத்தனை கூட்டத்துக்குள்ளேயும் முண்டி அடித்து ஆளாக போய் இருக்கக்கூடிய அந்த அம்மா அவர் பாதத்தை கண்ணீரால் நினச்சிது. என்ன கிடச்சி தெரியுமா? அந்த நல்லவரை பாதத்தை முத்தமிட்டதுனால என்ன கிடைச்சிது? உயிர் தெழுந்த மகிமையை கண்டார்கள். இந்த பகற்காலம் அந்த மகிமை எனக்கு வராதா? இந்த காலையில் என் பிள்ளைகள் மேலே, என் குடும்பத்தின் மேலே இந்த மகிமை வராதா? அந்த நல்லவருடைய கிருபை வெளிப்படாதா என்று காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை உங்களை பார்த்து கர்த்தர் திருஷ்டாந்தமாய் தெளிவாய் பேசுகிறார். தாவீது அன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஜெபம் பண்ணினாரு. இந்த ஜெபத்தை நீங்கள் தொடருங்க. ஹல்லேலூயா. நல்லவர்னு சொல்லுங்க. அவர் எங்கேயும் கெட்டவர் கிடையாது. ஒரு கேடு நமக்கு செய்ய மாட்டார். கேடெல்லாம் நன்மையாக மாற்றுவார். வேதம் சொல்லுது, தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். மாறாதான், மதுரமாக மாற்றி கொடுத்தாரே. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், பொறுமைக்காக ஜெபிப்போம். நல்லவர் நல்லவர்ன்னு சொல்லுங்க. மன்னிக்கிறவர், என் பாவத்தை மன்னித்தார், அதனால மற்றொரு தவறை மன்னிப்பேன், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு? அப்பாவை நோக்கி கூப்பிட. நம்ம பிள்ளைகள் 1000 பேர் கூட்டத்தில் நிற்கிறோம். ஆமே சோத்திரம். அல்லது 10,000 பேர் கூட்டத்தில் நிற்கிறோம். அது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யார்ட்டையும் கேட்கவா செய்யணும்? யார்கிட்டையும் கேட்காது. ஓடி வர்றோம், எங்கள் அப்பான்ட்டு வர்றோம். ஆமே. இதுதான் பாசம். கர்த்தர் மேலே அன்புள்ளவங்க எக்காலத்திலும் அவரை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. கூப்பிட கூப்பிட என்ன கிடைக்கும்? கிருபை. கிருபை போதும். கிருபை போதும். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தீர்க்காயுசோடு வாழுங்க. தேசத்தை சுதந்திரிங்க. தேவ ஊழியங்களுக்கு உதவுங்க. உங்கள் சபையில் ஆணித்தரமாக நிலைத்திருங்க. உங்கள் ஊழியக்காரனுக்காய், குடும்பத்துக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மேலே நிறைய பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தாவீதை போல செய்யும்போது இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். உங்கள் சத்துருக்களை முறியடிப்பார். உங்கள் கண் காண அவங்க ஓடுவாங்க, நீங்கள் துரத்துவீங்க. நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த காலை நேரம் உங்களோடு கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வெளிப்பட இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, தாம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, அப்பா, இந்த நல்ல காலை வேளைக்காய் சோத்திரம். 7வது மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஆமேன். பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீங்க. இங்கே நாங்கள் வாசித்து தியானித்த இந்த சங்கீதம் 86:5 சோத்திரம். இந்த வார்த்தை நம்முடைய வார்த்தை. அது எங்களுக்குள்ளே ஹல்லேலூயா கோடான கோடியாக பெருகட்டும். இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தேவ பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஏழை எளியவர்கள் யாராயிருக்கட்டும், கேட்குற ஒவ்வொருவரும் உங்கள் ஜனங்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சிறியோர் பெரியோர் வயதான தாய் தகப்பன்மாரை ஆசீர்வதிக்கிறேன். நீ நல்லவர் என்று சொல்லி துதிக்க வைங்க. மன்னிக்கிறவருங்கிற அந்த மன்னிக்கிறவர் பாதத்தில் விழுந்து மற்றவர்களை மன்னிக்கட்டும். ஆண்டவரே, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவர் மேலும் கிருபை கொடுக்கிற. ஆகவே கூப்பிடுவதை நிறுத்தாதபடி சத்தமிட்டு கூப்பிடட்டும். அடக்கி கொள்ளாமல் கூப்பிட கிருபை கொடும். இன்று முதல்களுக்கு ஆசீர்வாதம், நன்மையும் உண்டாகட்டும். இந்த காட் கோஸ் மினிஸ்ட்ரி ஆசீர்வதி. அதனுடைய தான ஸ்தாபகர், போதகர், குடும்பத்தை எல்லாரும் ஆசீர்வதி.
இதில் இணைந்து இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே ஜெபிக்கிற தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த யூடியூப் சேனலில் தேவ செய்தி கொடுக்குற ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஒருமித்து நாங்கள் செயல்பட கிருபைதாரும், பாதுகாத்துக்கொள்ளும். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்து ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரை உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரை உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும்
ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.